ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பக்தி, ஞானம், வைராக்கியம் இந்த விஷயங்கள் எல்லாம் சம்சாரிகளுக்கு பக்தர்களுடைய சரித்திரங்களை கொண்டு நிரூபணம் பண்றான். சம்சாரிகள் மனசுல பக்தின்றதுக்கு ஓரளவுக்கு ஒரு அர்த்தம் வச்சுருக்கா. ஆனா பக்தியினுடைய ஆழமான அர்த்தம் பெருசா வச்சுக்கிறது இல்லை. சாதாரணமா சம்சாரிகள் இடத்துல பக்தி அப்படின்னா கேட்டோம்னா, கோவிலுக்கு போகணும், பகவான் இடத்துல பிரார்த்திக்கணும், வேண்டியது நடந்தா உண்டியல்ல பைசா போடணும், இவ்வளவுதான் பக்தியை பற்றியதான ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவுதான் இருக்கு. அதே ஒரு ஆச்சாரிய புருஷால பிடிச்சாச்சு, குருவை பிடிச்சாச்சுன்னா பக்தியினுடைய பரிமாணங்கள் மாறுறது, இவர்களுடையதான அணுகுமுறை மாறுறது. ஞானம், ஞானத்தை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் உண்டு. உள்ளதை உள்ளபடி உணர்றது ஞானம், அது எல்லாத்திலையும் பகவத் ஸ்வரூபமா பார்க்கறது ஞானம். இதெல்லாம் மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்ல இருந்து நாம கத்துக்கக்கூடிய விஷயம். வைராக்கியம், வைராக்கியம்ன்ற ஒரு விஷயம் சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு ரோஷத்துல எடுக்கிறது வைராக்கியம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம். அவ வைராக்கியம் வச்சுட்டான்னா அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லுவோம். வைராக்கியம்ன்றது வேற. மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்ல பார்த்தோம்னா வைராக்கியம்ன்றது அத்தனை விசேஷமா இருக்கு. எது வைராக்கியம்னா, ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லிடுறா, ராமன் காட்டுக்கு அழகா போயிடுறான், அப்பா இறந்துட்டார் நீ வான்னு கூப்பிடுறா, பரதன் இல்லைன்னா என்னால ராஜ்ய பரிபாலனை பண்ண முடியாது நீ தான் பண்ணணும்னு சொல்றான், வசிஷ்டர் சொல்றார். எல்லாரும் சொன்ன பிறகு கூட இல்ல, எங்க அப்பாவுடைய வாக்க நான் காப்பாத்தியே ஆகணும், அதுதான் என் தர்மம்னு இருந்தானே, இது வைராக்கியம். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சும் அதெல்லாம் வேண்டாம், இது எங்க அப்பாவுடைய தர்மம், அவருடைய சத்தியம் காப்பாற்றணும்னு இல்லையா, அதுக்கு பேர் வைராக்கியம். நம்ம கோபத்துல சண்டை போட்டு உன் முகத்தை இனிமேல் முழிக்க மாட்டேன், வாசப்படியை மிதிக்க மாட்டேன், இதெல்லாம் வைராக்கியத்துல பெருசா சேராது. நிறைய விஷயங்கள் தவறா புரிஞ்சுக்கணும். மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் நமக்கு பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன, நாமஜபம் எப்படி பண்ணணும், சரணாகதி எப்படி பண்ணணும், பகவானை எப்படி நம்பணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா புரிய வைக்கிறது. அதனாலதான் ராமானுஜ வைபவம் ரொம்ப வசத்தியா நமக்கெல்லாம் படுறது. அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு பரிமாணத்துல வாழ்க்கைய பார்க்கிறார், நமக்கு தெரியாத ஒரு பரிமாணத்துல வாழ்க்கைய அணுகிறார். நம்ம எல்லாம் சாதாரணமா டெய்லி நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல ராமானுஜர் அணுகக்கூடிய முறை வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் மனைவி பண்ண தவறுகளை கணக்கு பண்ணிக்கிறார். முதல் தவறு, திருக்கட்சி நம்பிகளிடத்துல அபச்சாரப்படுறா. அவ வாசல்ல திண்ணையில உட்கார வச்சு ஆகாரம் போட்டது தவறா? அந்த காலத்துல எல்லாரும் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருந்தது, பெரியவா சொல்லி கொடுத்த முறைப்படிதானே அவள் நடந்துட்டா, இது ஒரு குற்றமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி, ஒரு சம்சயம். ராமானுஜர் மனைவியை போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு. பெரியவாளே ராமானுஜ சரித்திரத்துல இருக்கிறத தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அவர் பரம பாகவதர், வரதராஜனிடத்துல பேசக்கூடியவர்னு தெரியும். இப்ப தெரியாமல் அவள் தவறு பண்ணியிருந்தான்னா அடுத்த விஷயம். அதுலயும் ராமானுஜர் அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார், எவ்வளவு மரியாதை வச்சிருக்கார். அது இல்லாதபடி ராமானுஜர் அவர் ஆச்சாரியனா வரிக்கணும்ன்ற வரைக்கும் அவள் தெரிஞ்சு வச்சிருக்கார். வரதராஜன் அழகா அவர் தான் வேடுவன் வேடுவச்சியா வந்தார் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகள் தான் ராமானுஜருக்கு புரிய வைக்கிறார். திருக்கட்சி நம்பிகள் சொன்னபடிதான் அவர் தீர்த்த கைங்கரியம் எல்லாம் பண்றார். அப்ப ராமானுஜர் மனசுல அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு வசந்த இடம் இருக்கு அப்படின்னா அதற்குரிய மரியாதைய கொடுக்க வேண்டியது ஒரு பாரியையினுடைய கடமை, ஒரு மனைவியுடைய கடமை அல்லவா? அந்த கடமையை மீறதே தப்பாச்சே. இந்த கடமையை ஒத்துண்டு அழகா அதை பண்ணி காட்டணும் இல்லையா? அதுதானே உத்தமம். ஏன்னா தர்மத்துக்கு அனுகூலமா இருக்கிறதுக்காகத்தானே கல்யாணம், தர்ம பத்தினி எல்லாம். தர்மத்துக்கு விரோதமா இருக்கப்படாது இல்லையா? அதனால அது முதல் தவறு அப்படின்னு அவர் எடுத்துட்டார். அது இல்லாமல் தான் உயர்ந்த ஜாதின்ற அந்த ஜாதி கர்வம் எந்த காலத்துல பண்ணாலும் தவறு தானே.
இது அந்த காலத்துல இருந்தவாள்லாம் அப்படி இருந்தான்றதுக்காக நாம இதை சரிதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே காலத்துல ராமானுஜர் அதெல்லாம் மாறி வளர்ந்திருக்காரு இல்லையா? அது அவரோட குடும்பம் நடத்திட்டு தானே இருக்கா. கல்யாணம் ஆன புதுசு ஒண்ணும் கிடையாது. கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தானே இவ்வளவு நடக்கிறது. அதனால ஆச்சரியமா ராமானுஜர் தவறு அப்படின்னு அவகிட்ட சொல்றா. அத பழைய அமுத எடுத்து விடுறா, வாசல்ல சாணி தெளிச்சு மேல தெளிச்சதுக்காக குளிக்கிறா. அதாவது ஆச்சாரம், அனுஷ்டானம், சடங்கு, சம்பிரதாயம்ன்றது பாகவதால அவமரியாதைப்படுத்துற மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி அவமரியாதைப்படுத்துறதுன்னா அது தவறுதான். அதனால அது முதல் தவறுன்னு எடுத்துட்டார். ரெண்டாவதாக எண்ணெய் தேய்ச்சி விடுற வைஷ்ணவருக்கு அன்னம் பசிக்கிறது, அன்னம் இருக்கு, ஏன் கொடுக்கல இல்லையா? கொடுத்திருக்கணும் இல்லையா? அது ராமானுஜர் சொன்னதுக்கு அப்புறமும் கொடுக்கல அப்படின்னா அது ராமானுஜருக்கு கோபம் வரத்தானே செய்யும். சாதாரணமாவே சம்சாரிகள் அவ குடும்பத்துல எத்தனையோ விஷயங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள நிறைய மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுன்றது வீடுக்கு வீடு பார்த்துட்டு இருக்கும். சரியா? அவர் இப்பேற்பட்ட ஒரு மகானுபாவருடைய மனைவி அப்படின்னா அதற்குரியதான அந்த ஸ்டேட்டஸ், அந்த தகுதியை மெயின்டைன் பண்ணித்தானே ஆகணும். இல்லைன்னா அது நியாயம் இல்லை இல்லையா? இவ்வளவு பெரியவர், இவ்வளவு விஷயம். அதனால ரெண்டாவது தவறு அப்படின்னு நோட் பண்ணிட்ட. அடுத்ததா இப்படியே நடந்துட்டு இருக்கு. பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருடைய வீட்டு மாடியிலேயே தங்கிட்டு இருக்கார். அவரும் அவர் மனைவியுமாக அவர்களுக்கு வேண்டியதுக்கான எல்லா விஷயங்களையும் ராமானுஜர் பண்ணி கொடுக்கிறார். மளிகை சாமான்ல இருந்து காய்கறியில இருந்து எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார். ஏன்னா ஆச்சாரியன் பகவத் தியானம் பண்ணி இவருக்கு நல்ல விஷயங்கள் சொல்லித்தரார். அப்ப அவருடையதான குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுக்கான சகாயம் பண்ண வேண்டியது சிஷ்யாளுடைய தர்மம். அந்த காலத்துல எல்லாம் குருகுலம்னு ஒண்ணு உண்டு இல்லையா? வசிஷ்டர்லாம் கூட குருகுலம் வச்சிருந்தார். நிறைய பேர் வச்சிருந்தார். சாந்திபனி குருகுலத்துல கிருஷ்ணன் பலராமன் படிச்சார்கள் அப்படின்னு காண கிடைக்கிற. அப்ப அந்த குருகுலம் எங்கேயோ அழகா காட்டுக்குள்ளதான் வச்சிருப்பா, ஊரை தள்ளி எங்கேயோ. ஆனா அந்த குருகுலத்துக்கு வேண்டியதான காய்கறிகள், மல்லிகை, என்னெல்லாம் உண்டோ எல்லாரும் அந்த குருகுலத்தை படிக்கக்கூடிய பசங்களுடைய தாயார் தகப்பனார் எல்லாமே பண்ணி கொடுப்பார்கள். அந்த ஊர் ராஜா பண்ணி கொடுப்பா, பெரிய தனவான்கள் பண்ணி கொடுப்பா. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பிராமணர்கள் அழகா இந்த குழந்தைகளுக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுல மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார்கள். தங்களுக்காக சம்பாதிக்க வேண்டியதான அவசியமில்லாத ஒரு காலகட்டமா இருந்தது. அந்த முறைப்படி அழகா ஆச்சாரியனுக்கு சகல விதத்திலையும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இளையாழ்வார் தன் வீட்டு மாடியிலேயே அவர் தங்க வச்சு எல்லா விதத்தையும் அவரை பார்த்துட்டார். நித்தியம் அழகா பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு திருப்பாவை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். பெரிய ஆழ்வார் திருமொழி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அழகா சொல்லிக் கொடுக்கிறார். திருவாய்மொழியை தவிர மற்ற எல்லாமே அவ்வளவு அழகா பெரிய நம்பிகள் அவருக்கு இருந்து சொல்லிக் கொடுத்து ஆழ்வார் பிரபந்தங்களுடைய விஷயங்கள், வேத சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அழகா சொல்லித்தரார். ராமானுஜர் ரொம்ப சந்தோஷமா அபாடான்னு வாழ்ந்துட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் அந்த பகவத் தியானம், அவர் சொன்ன விஷயங்களை ஸ்மரிக்கிறது, கோவிலுக்கு போகிறது, கைங்கரியம் பண்றது, திருக்கட்சி நம்பிகளோட பேசுறது, இப்படின்னு ரொம்ப சாத்வீகமாக அவருடைய காலம் பேண்டிருக்கு. ஆனந்தமா இருக்கார். ஒவ்வொரு நாளும் பெரிய நம்பிகளிடத்துல இன்னும் இன்னும் அபிமானமும் மரியாதையும் கூடிண்டே வர்றது. பெரிய நம்பிகள் மனைவி இடத்துல ரொம்ப மரியாதையா அபிமானத்தோட இருக்கார். அப்ப ஆச்சரியமா ஒரு நாள் சுவாமி ராமானுஜர் ஜோரா காத்தால எழுந்து குளிச்சோட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு அழகா பெரிய நம்பிகளை சேவிக்கலாம் அப்படின்னு போய் பார்க்கிறார். பெரிய நம்பிகள் கிரகத்துல இல்லை. பார்த்தா அவ வஸ்திரங்கள்லாம் கூட ஒண்ணும் இல்லை. இவர் கொடுத்த வஸ்திரங்கள் அந்த என்னென்ன சாமான்கள் உண்டா அதான் இருக்கு. ஆனா பெரிய நம்பிகளோ அவருடைய மனைவியுடைய வஸ்திரமோ எதுவுமே அங்க கொடியில இல்ல. அங்க வீட்டுல அவர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையே இல்லை. அவருக்கு ஒன்னும் புரியல. எப்பொழுதும் இருப்பாரு இந்த நேரத்துல பெரிய நம்பிகள் அழகா உட்காந்து எனக்கு விஷயங்கள் சொல்லுவாரு, காணலையே அப்படின்னு சொல்லி அந்த ராமானுஜர் வீட்டுல வேலை பண்ணுவா இல்லையா, அந்த வேலைக்காரர் இடத்துல கேட்கிறார், எங்க ஆச்சு பெரிய நம்பிகள் சுவாமியை காணலையே அப்படின்னு. அப்ப வேலைக்காரெல்லாம் ஒருத்தர் பார்த்துண்டா என்ன சொல்றதுன்னு தெரியல, சொல்லுங்கோ அப்படின்னார் ராமானுஜர். உடனே அவ சொன்னா அவர் திரும்பவும் கோயிலேற சென்றார் அப்படின்னுட்டார். கோயில் அப்படின்னு பொதுவா வைஷ்ணவ சித்தாந்தத்தை சொன்னா ஸ்ரீரங்கம் தான் கோயில். திருமலை பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க.
கோயில் அப்படின்னா ஸ்ரீரங்கம், திருமலை அப்படின்னா திருமலை திருப்பதி, பெருமாள் கோயில் அப்படின்னா காஞ்சிபுரம் வரதராஜனுடைய சந்நிதி. அப்ப அவர் மீண்டும் கோவிலுக்கு போயிட்டார் அப்படின்னு உடனே இளையாழ்வாருக்கு ஒன்னும் புரியல. ராமானுஜருக்கு கோவிலுக்கு போயிட்டாரா, ஏதான விசேஷமா, உற்சவமா, ஏதானும் சம்பந்திகள் யாரா பரமபதிச்சு விட்டாளா, இப்படி அடியனிடத்துல ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவர் கிளம்பிட்டாரே அப்படின்னு பார்த்தா. அந்த வேலைக்காரெல்லாம் ஒருத்தர் பார்த்தா ஒன்னும் சொல்ல. ஏதான சொன்னாரா அப்படின்னா இல்ல, ஒன்னும் சொல்ல, அவர் கிளம்பி போயிட்டார். திரும்பி வரத பத்தி ஏதான சொன்னாரா, இல்ல சுவாமி. வஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டார். அவரு ஒரு மனைவியாரும் போயாச்சு. அப்படியா, என்னிடத்துல சொல்லாம போயிட்டாரு, என்ன விஷயம், ஏதான தெரியுமா அப்படின்னார். இப்ப வள்ளம் என்ன முழுங்கினான். ராமானுஜர் சொன்னார், என்ன உண்டோ உள்ளபடி அப்படியே சொல்லுங்கோ அப்படின்னா. அப்புறம் வேலைக்கார தயங்கி தயங்கி சொன்னா, சுவாமி நேற்று அழகா கணத்தடியில ஜலம் இறைச்சுட்டு இருந்தா. தேவரையருடைய மனைவியும் ஸ்ரீ பெரிய நம்பிகளுடைய துணைவியாருமா கிணத்துல ஜலம் இறைச்சுட்டு இருந்தா. இன்னைக்கும் ராமானுஜர் வீட்டு வாசல்ல காஞ்சிபுரத்துல இந்த கிணறு இருக்கு. இன்னைக்கும் ராமானுஜர், பெரிய நம்பிகளுடைய மனைவி, இளையாழ்வாருடைய மனைவி, இவர்கள் எல்லாம் உபயோகப்படுத்தின கிணறு 1000 வருஷமான பிறகும் இன்னைக்கும் அங்கே அப்படியே இருக்கு. இன்னைக்கும் கோவில், வரதராஜன் கோவிலோட பேக் சைட் பின்பக்கம் வந்தா ராமானுஜர் உடைய ஒரு திருமாளிகை உண்டு. அதோடைய வாசல்லையே, அதோட செவுத்து பக்கத்திலேயே, தெருவிலேயே தான் இந்த கிணறு. சரியா, இது இன்னொரு சாலை கிணறுன்னு சொல்லலாம். ஏற்கனவே ராமானுஜர் வேடு வச்சுக்கு எடுத்து கொடுத்த சாலையில ஒரு கிணறு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு கிணறு. அந்த கிணத்துல 2 பேரும் ஜலம் இறைச்சார்கள். சரி, ஜலம் இறைக்கும் பொழுது 2 பேருடைய அந்த தவளை இருக்கும் இல்லையா, குடம், தோண்டின்னு சொல்லுவா, தண்ணி இறைக்கிறது, அது 2ம் இடிச்சு விடுத்து. சாதாரணமா அந்த காலத்துல ஊர் பொது கிணறுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பொது கிணறுல ஒரு 4-5 ராட்டம் தங்க விட்டுருப்பா. எல்லா பக்கமும் எல்லாரும் தண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். 3 ராட்டம் கட்டி விட்டுருப்பா. அப்படி களத்தை முங்கி அப்படி எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, இழுக்கிற வேகத்துல ஒன்னோட ஒண்ணு இடிக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. இன்னைக்கும் கிராமங்கள்ல எல்லாம் உண்டு. இன்னைக்கும் கிராமங்கள்ல அதுல சண்டை வரதும் உண்டு. 2 பேரும் ஜலம் இறைச்சென்றிருந்தா. அப்ப பெரிய நம்பிகள் துணைவியாருடைய அந்த குடமும் தேவரீருடைய மனைவியுடைய குடமும் இடிச்சது. இடிச்ச உடனேயே தேவரீருடைய மனைவி தஞ்சம்மாள் பெரிய நம்பிகள் துணைவியார கொஞ்சம் மனசு நோகும்படியா தவறா பேசிட்டா. இந்த ஜாதி கர்வம்ன்றது தஞ்சம்மாளுக்கு ரொம்ப ஊறி கடந்தது. இத்தனைக்கும் பெரிய நம்பிகளும் பிராமணர் தான், அப்ராமணாலும் கிடையாது. அதாவது ஜாதி வெறிக்காக சொல்ல வரேன். ஆனா அப்படிப்பட்டவரா இருந்தாலும் இத்தனைக்கும் ராமானுஜருடைய ஆச்சாரியன். சில இடங்கள்ல அவளும் தஞ்சம்மாளும் ஆச்சரியமா பெரிய நம்பிகளை ஆசிரியிச்சார்கள் அப்படின்னு காண கிடைக்கிற சில விஷயங்கள்ல, சில புஸ்தகங்கள்ல. அப்படி 2 பேரும் இடிச்ச உடனே தஞ்சம்மாள் அந்த கோபத்துல வார்த்தைகள் தடிச்சு விழறது. எப்பொழுதுமே மனசுக்குள்ள ஏதான ஒரு விஷயத்துல கர்வம் இருந்தது, யார் மேலேயாவது ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா ஏதான ஒரு சின்ன காரணம் கிடைச்சா போதும் பெரிய சண்டை போட்டு அவர்களை மட்டம் தட்டுறது அப்படின்றது பல மனுஷாளுடைய ஸ்வபாவமா காண கிடைக்கிறது. அந்த மாதிரி தேவரீருடைய துணைவியார் மதனியார் வாயில வந்தபடி எல்லாம் பேசிட்டார்கள். பொறுக்க முடியாத பெரிய நம்பிகள் மனைவியாரும் வார்த்தைகள் பேசிட்டார். இப்படி 2 பேருக்கும் ஒரு தோண்டி வியாஜமாக ஒரு சண்டை வந்துடுத்து அப்படின்னா உடனே ராமானுஜ முகமெல்லாம் சிவந்து போயிடுத்து. கண்கள்ல கோபம் கொப்பளிக்க ஆரம்பிச்சுடுத்து. துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிகிறது. அவரால் தாங்க முடியல. ஆனா திருக்கட்சி நம்பிகளிடத்துல அபச்சாரம், அன்னம் கேட்டு பசியில இருந்தவர்கிடத்துல ஒரு அபச்சாரம், இது 2மே பொறுத்துட்டு இருந்தாருன்னா 3ஆவதா இந்த அபச்சாரம். அதுவும் ஆச்சாரியன் மனைவி இடத்துல, அதுவும் தோண்டி விஷயமா. இதுக்கு போய் இவ்வளவு பெரிய சண்டை அவசியம் இல்லை. இவள் பேச அவள் பேச, இதுதான் எப்பொழுதுமே
யாராவது ஒருத்தர் பேசும்பொழுது இன்னொருத்தர் பேசினோம்னா அதிகமாயிடுறது சண்டை. பேசாம இருந்தாலும் மற்றவாள்லாம் பயந்துட்டா வா அப்படின்னு நினைச்சுப்பா. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது ஸ்திரீகள் சண்டை போட்டுட்டா அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனை ஆயிடுறது பல சந்தர்ப்பங்கள்ல. அது எந்த இடத்துல எப்படி கொண்டு போய் முடிக்கும்னே தெரியாது. புராணங்கள் எல்லாமே பார்க்கலாம், இஷ்டத்துக்கு நிறைய இடங்கள்ல காண கிடைக்கிறது. ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுல. வினதை கருடனுடைய அம்மா அடிமைப்பட்டு கிடக்கிறா இல்லையா பாம்புகளுடைய அம்மாவிடத்துல, கத்ரு வினதை. அவ 2 பேரும் ஒரு பெட்டு வச்சுன்னு கடைசியில வினதை கத்ருவுக்கு அடிமையா போயிடுறா. இந்த மாதிரி நிறைய சரித்திரங்கள் நம்ம புராண இதிகாசங்கள்ல காண கிடைக்கிறது. தடித்த வார்த்தைகள் இவாளும் சொல்ல அவளும் சொல்ல, பின்விளைவுகளை யோசிக்கிறது இல்ல. எப்பொழுதுமே இந்த நிதானம் வேணும். இந்த கோபத்துல சண்டையில 2 பேரும் பேசிட்டா அது பெரிய நம்பிகளுக்கு தெரிஞ்சுடுத்து. பெரிய நம்பிகள் தன் மனைவியை கணக்க கோச்சுட்டார். எப்படி நீ இளையாழ்வார் மனைவியிடத்துல சண்டை போட்டாய் அப்படின்னு. உடனே பெரிய நம்பிகள் மனைவி சொன்னா, அவ பாட்டு வாயில வந்தபடி எல்லாம் பேசுற, அப்ப எப்படி நான் பேசாம இருக்க முடியும் அப்படின்னு. அவ பேசினாலும் நீ பேசாம இருக்க வேண்டியது தானே. அவதான் பேசியிருந்தாருன்னா என்னிடத்துல சொல்லு, நான் இளையாழ்வார்கிட்ட சொல்றேன், இப்படித்தானே போகணும். இப்படி நீங்க உங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு சண்டை போடுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டுட்டா. எத்தனையோ இடங்கள்ல பார்க்கலாம், சகோதரர்கள்லாம் இருப்பா, சகோதரனுடைய மனைவிகள் சண்டை போட்டுருவா, குடும்பமே பிரிஞ்சு போயிடும். நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய 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 சம்பவங்கள் பல இடங்கள்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இத அடுத்த வாரத்துல கொண்டு போய் இத சுமூகமா முடிக்கலான்றதை விட வெட்டி விடணும்ன்றதே தீர்மானமா பேசும்பொழுது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதனால பெரிய நம்பிகள் கணக்க கோச்சின்னு விட்டார். எப்படி நீ அப்படி பண்ண, என்னிடத்துல அல்லவா சொல்லியிருக்கணும், நான் அவரிடத்துல அல்லவா பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கணக்க கோச்சிருந்தா, உடனே இப்படி இளையாழ்வார் மனசு நோகும்படியா பேசிட்டியே அப்படின்னு துக்கப்பட்டு பெரிய நம்பிகள் மூட்டை முடிச்சோட இனிமேலும் இங்க இருந்து பாகவத அவச்சாரப்பட வேண்டாம்னு சொல்லி அவர் கோயிலேற போனார் அப்படின்னு. இளையாழ்வார்க்கு துக்கம் நெஞ்ச அடைச்சது. மனசுக்குள்ள அப்படி ஒரு கோபம் வந்தது, வெறுப்பு வந்துடுத்து. நேர மனைவியிடத்துல வந்தார். தோண்டி விஷயமாக பெரிய நம்பிகள் மதனியாரிடத்துல சண்டை போட்டாயோ, வார்த்தைகள் தடித்து விட்டாயோ அப்படின்னார். உடனே அவளும் ஆமா அப்படின்னு சொல்லி தான் பண்ணது நியாயம்னு வேற பேச ஆரம்பிச்சுட்டா. இதுதான் பெரிய கஷ்டமே. தாக்ஷாயினி அப்படித்தானே பண்றா சிவபெருமானத்துல. தாங்க போகிறது நியாயம்தான், நீங்க தான் அலோவ் பண்றதில்ல. நம்ம பாகவதத்துல பார்க்கலாம், தக்ஷவத சமயத்துல அன்னைக்கு தாக்ஷாயினி போகாம இருந்திருந்தான்னா நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கும் இல்லையா. இந்த மாதிரி சில ஸ்திரீகளுடைய விஷயங்களை வச்சுட்டுதான் பெண் புத்தின்னு சொல்றா. ருக்மிணியை வச்சுட்டோ இல்லாட்டி கோபிகைகளையோ ராதிகா ராணியையோ யசோதையோ இவர்களை வச்சுண்டு பெண் புத்தி அப்படின்லாம் சொல்றதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில ஸ்திரீகள், சூர்பனகா, அவள் ஒருத்தினாலேதான் இலங்கையே அழிஞ்சது. அவள் ஒரே ஒருத்தியினுடையதான புத்தி கோளாறு அந்த பாடுபடுத்திட்டு, மந்திரையினுடைய புத்தி கோளாறு அயோத்தியாவை படுத்திட்டு. அதனால எப்பொழுதுமே ஒரு நிதானம் இருக்கணும். எல்லா ஸ்திரீகளும் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லவே இல்லை பெரியவா. இந்த மாதிரி சில ஸ்திரீகள்னாலே பெரியதான பிரச்சனைகள் பல இடங்கள்ல நடந்துடுறது கண் கூட பார்க்கலாம். அவ திரும்ப திரும்ப தான் பண்ணது நியாயம் அப்படின்ற மாதிரியே வாதிட்டு இருக்கா. இளையாழ்வார் பார்த்தார் ராமானுஜர், இவள் தன்னை மாத்திக்கிறதாகவும் இல்லை, தன்னை திருத்திக்கிறதாகவும் இல்லை, அதற்கான ஒரு முயற்சியும் இல்லை. இவள் தர்மத்துக்கு அனுகூலமா இல்லை, தர்மத்துக்கு பிரதிகூலமா இருக்கா. தர்ம பத்தினின்னு சொல்லுவோம். தர்மத்தை கூட இருந்து நடத்தின் போறதுக்காகத்தானே பத்தினி. நம்முடைய தர்மத்தை கெடுக்கிறா அப்படின்னா அப்ப அந்த பத்தினியால என்ன பிரயோஜனம் இல்லையா. தர்மம் வசத்தி, தர்மம் தான் எல்லார் காட்டிலும் வசத்தி. அழகா மகாபலி சக்கரவர்த்தி வாமனனுக்கு தத்தம் கொடுக்கலான்னு ஜலம் வார்க்க போறான். அப்ப அவன் மனைவி ஓடி வர, விந்தியாவளி, என்ன நியாயம், தர்மத்துக்கு விரோதமா இருக்கே, நான் ஜலம் வார்க்க நீங்கல்லவா அதை கொடுக்கணும்,
அப்படின்னு உடனே அதன் பிறகு விந்தியாவளி ஜலம் கூட மகாபலி தன் கையில வாங்கி அதன் பிறகு வாமனனுக்கு தாரவார்த்து கொடுத்தான்னு காண கிடைக்கிறது. இது தர்மத்துக்கு அனுகூலமான ஒரு பத்னியுடைய கடமை. பகவான் ராமனிடத்துல கல்யாணத்தின் பொழுது சொல்றார் ஜனக மகாராஜா, இயம் சீதா மம சுதா சக தர்ம சரிதவ, உனக்கு என்ன தர்மம் உண்டோ அந்த தர்மத்துக்காக இவள் அப்படின்றார். அது என்ன தர்மம்னு பெரியவா வர்ணிக்கிறா. நீ ராவணவதம் பண்ணவனும்னு சங்கல்பம் பண்ணிட்டேன்னா அந்த தர்மத்துக்காக முன்னாடியே 10 மாசம் அசோகவனத்துல உட்கார்ந்துண்டு உன் தர்மத்துக்கு அனுகூலமா நடக்கக்கூடியவள் என் பெண் அப்படின்னு சாரா. தர்மச்சரி, தர்மபத்தினி. எத்தனை இடங்கள்ல திரௌபதி அவள மாதிரி நிஜமாவே தர்மத்தை தெரிஞ்சவா யாருமே கிடையாது. அத்தனை அழகா தர்மம் தெரிஞ்சவள். அதனாலேதான் திரும்ப திரும்ப பாண்டவர்கள் ரட்சப்படுறா. அவளாலேதான், அவ காரணம் கொண்டுதான் பகவான் பார்த்தசாரதியா உட்கார்ந்தான். அவ காரணம் கொண்டுதான் பகவான் அக்ஷய பாத்திரத்துல ஒட்டின்று இருந்த பருக்கிய சாப்பிட்டு துர்வாசர் சாபத்திலேந்து பஞ்சபாண்டவர்களை காப்பாத்தினான். அந்த மாதிரி நிறைய பேர், சாவித்ரி, சத்யவான், அனசுயா தேவி, அருந்ததி தேவி, இன்னைக்கும் சொல்லுவோம் அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறது அப்படின்னு கல்யாணத்துல சொல்லுவோம். அந்த அருந்ததி தேவி என்ன பண்றா அப்படின்னா வர்ணிக்கிறார் ரொம்ப அழகா. ஆச்சரியமா எத்தனையோ மகாத்மாக்கள் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட பதிவிரதை அனசுயா தேவி எல்லா பக்கமும் பஞ்சம் தலைவிரிச்சாடின்ற இருந்த சமயத்துல கூட அவ்வளவு அழகா ஜோராக அதி விசேஷமா அவள் அந்த இடத்துல அங்க ஆசிரமத்திற்கு எல்லாருக்கும் அன்னத்தை கொடுத்துட்டு இருந்தான் காண கிடைக்கிறது. அனசுயாவனுடைய அந்த பதிவிரதா பலம் மும்மூர்த்திகளே குழந்தையாக்கிட்டா. இதெல்லாம் தான் தர்மத்தை உணர்ந்த ஸ்திரீகளுடைய விஷயங்கள். ஆசியா எவ்வளவு பேர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தேவஹூதி, கர்தம பிரஜாபதி தேவஹூதி, என்ன அழகான தர்மம், தர்மத்தை அப்படி அவள் பாலனம் பண்றா. திருவள்ளுவர், வாசுகி, என்ன அழகான தர்ம பரிபாலனம். கபீர்தாசர் அவருடைய மனைவி, ஜெயதேவர், பத்மாவதி, கோரத்தாழ்வான், ஆண்டாள், இப்படி எத்தனையோ பேருடைய பத்தினிகள் அவ்வளவு அழகா லோகத்திலே தர்மத்தை நிலைநாட்டியிருக்கா. ஸ்ரீகள் காரணம் கொண்டுதான் லோகத்திலே தர்மம் ஸ்தாபிதமாகிறது. அர்ஜுனன் பகவத்கீதையில பேசுறான். மதாலசா, மார்க்கண்டேய புராணத்துல காண கிடைக்கக்கூடிய ஒரு இளவரசி, ராணி, ராஜாத்தி, என்ன அழகா குழந்தைகளுக்கு பிரம்ம ஞானத்தை கொடுக்கறா தெரியுமா? எல்லா குழந்தைகளும் அழகா வேதாந்த விசாரம் பண்ணி காட்டுக்கு போயிடுறது சன்னியாசிகளா. அவ மதாலாசாவுடைய கணவன் சொல்றான், எல்லா குழந்தைகளும் இப்படி அனுப்பிட்டா நான் என்ன பண்றது, அடுத்த குழந்தையாவது லோகாயுதமா வளர்த்துண்டு வா, அவனுக்கு ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் சொல்லிக் கொடுன்றா. அதே மாதிரியே பண்ணி கொடுக்குறா. அவ்வளவு அழகா அவனுக்கு பிரம்ம உபதேசம் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம, ஆனா பின்னாடி கடைசியில் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பிரம்ம உபதேசம் எழுதி கொடுத்துட்டு போறான். அப்ப தர்மபத்தினி அப்படின்னா எப்படி இருக்கணும்னு இருக்கு. இளையாழ்வார் சொல்றார் மனைவி எடுத்த 3 அபச்சாரம் நீ பண்ணிட்டாய். அது 3 பாகவத அபச்சாரம். திருக்கட்சி நம்பிகள் விசேஷமானது, அந்த இன்னொரு வைஷ்ணவரும் பாகவதர். அது எல்லாத்த காட்டிலும் பெரிய நம்பிகள் மனசு நொந்து போகும்படியா அல்லவா பண்ணிட்டாய். அவர் வாழ்க்கையுடைய ஆதாரமே பிரம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த பிரம்ம விஷயத்துக்கு ஏதுவான ஒரு கர்மா அவள் பண்ணலையே. அப்ப நொந்து போகத்தானே வேணும். இதே சாதாரண ஒரு புருஷன் அப்படின்னா அந்த சமயத்துல கத்துவான், அதுக்கப்புறமா கோச்சிப்பான், காமம் வந்தோன்னு மறந்து போயிடுவான். இது லோக ஸ்வபாவம். அதனால நம்முடையதான ஒரு தகுதியை கொண்டு ராமானுஜர் பண்ணது சரியா தவறா அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம தகுதி எல்லாம் காமம் வரைக்கும் தான். மகாத்மாக்கள் தர்மத்தை பார்க்கணும். நமக்கு என்ன தர்மம் தெரியும் சொல்லுங்க? நம்மெல்லாம் நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இது தர்மம்னு வாதிட்டு இருக்கோம். ஏன் இதெல்லாம் பண்ணலன்னா, அதெல்லாம் பண்ண முடியல, கலிகாலத்தை அதெல்லாம் பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுல ஒரு அகம்பாவம் இருக்குமே ஒழிய சரியா தர்மப்படி நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அவாவ மனசாட்சியை கேட்டுக்கணும் நம்ம அந்த கேள்வியை. அப்ப ராமானுஜருக்கு இந்த கோபம் எடுத்து 3 அபச்சாரம் பண்ணிட்டார். 3 அபச்சார ஸ்திரீகள் பாவத்துக்கு இருப்பிடமானவர்கள்னு ஒரு வாக்கியம் உண்டு. அந்த வாக்கியத்தை நிரூபணம் பண்ணாயோ அப்படின்னு கேட்கிறார், கோபமா கேட்கிறார். அந்த வார்த்தை பொய்ன்னு பல பேர் நிரூபணம் பண்ணிருக்கா, சத்தியம்னு நீ நிரூபணம் பண்றியோ அப்படின்னு. ஏன்னா சீதா தேவி, அனசுயா தேவி இவாள்லாம் பாவத்துக்கு இருப்பிடமானவர்கள் சொல்ல முடியுமா? ராதிகா ராணியையோ கோபிகைகளையோ பாவத்துக்கு இருப்பிடமானவர்கள் சொல்ல முடியுமா? சூர்பனகாவை சொல்லலாம். எத்தனையோ பேர் ஸ்ரீகள் பாவத்துக்கு இருப்பிடமானவர்கள்ன்ற வாக்கியத்தை பொய்யாக்கி இருக்கா.
நீ என்னடா நிரூபணம் பண்ணியோ அப்படின்னு கத்தினார். அவள் அப்படி நின்று இருக்கா. ஏன்னா ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்காரு. தர்மத்துக்கு அனுகூலமா இருக்கணும், பகவத் விஷயத்துல ஊற்றம் இருக்கணும். என்ன பெருசா ஜாதி வரி, என்ன பெருசா எல்லாம் தெரியும் அபிமானம். ஒரு தோண்டிக்காக என்னத்தெல்லாம் சண்டை போட்டாய், நீ என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்கா. விட்ட வார்த்தை எடுத்துட முடியுமோ, வாயிலேன்னு சொன்ன வார்த்தை திரும்பி வந்துடுமோ, அழிச்சிட முடியுமோ, மாத்திட முடியுமோ? சரீரம் நிலையில்லாதது, எப்ப வேணா ஜென்மா முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ள சத்கதி அடையறதுக்கான உபாயத்தை பாப்பியா? இன்னும் அபச்சாரம் பண்ணிட்டு தலையில மண்ணவாரி போட்டுப்பியோ? இதுக்கு மேல உன்னோட எனக்கு முடியாதுன்னு அவளுக்கு ஒன்னும் புரியல. சொல்லிட்டாரு, இனி உன்னோட காலம் கடத்த என்னால் ஆகாது. நமக்கு தோணும் இதெல்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக், இதுக்கெல்லாம் பெருசா எடுத்துப்பாளா? நம்ம திரும்பியும் சொல்றேன், நம்ம குடும்ப விஷயத்தை வச்சுட்டு ராமானுஜ குடும்ப விஷயத்தை தீர்மானிக்கப்படாது. இது இன்னொன்னு உண்டு. ராமானுஜர் லோகத்துக்காக வந்தவர், லோக ஜனங்கள் உத்தாரணமாகறதுக்காக வந்தவர். அப்ப இந்த மாதிரி மகாத்மாக்கள்லாம் அப்படியே இந்த சின்ன ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ்றது பகவான் ஒத்துக்க மாட்டான். தானாகவே இவாளை வெள்ள வர வைக்கணும். இது தஞ்சம்மாள் சரி தப்பு அது இன்னொரு பக்கம் விட்டுடுவோம். இன்னொரு பக்கம் இது எல்லாமே வரதராஜனுடைய லீலை. வரதராஜனுடைய லீலை எப்படி ரங்கராஜன் லீலை பண்ணி ராமனை பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தி காட்டுக்கு அனுப்பினானோ அது போல ராமானுஜரை லோகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் கொண்டாடும்படியா, அத்தனை பேருக்கும் தெரியும்படியா அவரை பிரகாசிப்பிக்கணும் அப்படின்னு வரதராஜன் தீர்மானம் பண்ணார். அதனாலே கூட இந்த 3 விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா தஞ்சம்மாளை குத்தம் சொல்ற ஒத்துக்க முடியாதவாளுக்கு ஒரு சமாதானமா சொல்றேன், வரதராஜன் இந்த லீலைகள் எல்லாம் பண்ணார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 3 அபச்சாரம் நீ பண்ணிட்டாய், இனியும் உன்னோடு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி இளையாழ்வார் ராமானுஜர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். என்ன தீர்மானம்? நாளைக்கு பார்ப்போம். ஆனா இது என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது மகாத்மாக்கள் எந்தெந்த விஷயங்களை எப்படி கவனிக்கிறான்னு பாருங்க. இதுதான் வசத்தி, இதுதான் வசத்தி. சைத்தன்ய மகாபிரபு அவர் மனைவி ரொம்ப சமதி, இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, விஷ்ணுபிரியா தேவி. ஆனா லோகக்ஷேமார்த்தமா அவளை விட்டுட்டு 24 வயசுல அவர் கிளம்புறார். சுவாமி ராகவேந்திரர் சின்ன வயசு குழந்தையையும் மனைவியும் விட்டுட்டு கிளம்புறார். நிறைய உண்டு. அதனால தஞ்சம்மாள் அந்த காலத்து முறைப்படி பண்ணாலும் அது தவறுதான். இவ்வளவு அபச்சாரங்கள், இது பெரியவாளுடைய அந்த ஸ்திதியில இருந்து பார்த்தா தெரியும். ஒரு எல்கேஜி குழந்தை டீச்சர் எல்கேஜி குழந்தை ஒழுங்கா ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் அப்படின்னா ஓன்னு டீச்சர் ரொம்ப மோசம், ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் சொல்லிட்டா பாவம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அது போல ராமானுஜர் பண்ணதை நாம பேசினா தப்பு. ராமானுஜர் பண்ணார் அப்படின்னா அது நியாயம்தான். இது புரியணும் அப்படின்னா இது நியாயமா தப்பா, நீங்க இப்படி பண்ணலாமான்னு ராமானுஜரே கேளுங்க. காரே கருணை ராமானுஜர் நீங்களே கேளுங்க. அதுக்கு முதல்ல நிறைய ராமானுஜா சொல்லணும் இல்லையா? அப்ப ராமானுஜர் அவ்வளவு அழகா இது சரியா தப்பான்னு உங்களுக்கு புரிய வைப்பா. அப்படி இல்லையா, நீங்க வேணா தியானம் பண்ணி தஞ்சம்மாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தஞ்சம்மாள் இடத்திலே கேளுங்க, நீங்க பண்ணது சரியா தவறா அப்படின்னு. இந்த வாலிவதம் சரியா தவறான்ற மாதிரிதான் தஞ்சம்மாள் பண்ணது சரியா தவறா. இது அவாவா மனோதர்மத்தைப்படி எப்படி வேணா நீங்க அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் தர்மம். தர்மம்னு வரும்பொழுது தர்மம் தான் வசதி. தர்மோ ரக்ஷதி ரக்ஷித. இப்ப நான் சொன்னது கூட பல பேருக்கு பெருசா ஆமா தஞ்சம்மாள் பண்ணது தப்புன்னு ஒத்துக்க முடியாது. இது தஞ்சம்மாள் சரித்திரம் இல்லை, ராமானுஜ சரித்திரம். ராதே கிருஷ்ணா. சர்வத்திர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.